வணக்கம். வாசினி கல்யாண அப்டேட்டில் நிறைய பேர் கேட்கக்கூடியது லைவ் உண்டான்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக உண்டு. கல்யாணத்தன்னைக்கு காலையில் 9 மணிக்கு அந்த சீர்வரிசை தொடங்கிறதுலேருந்து லைவ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தீபாராதனையோட நிறைவாகிற வரைக்கும் லைவ் கண்டிப்பாக ஒரு 3 hours 3.5 hours நீங்கள் எல்லாரும், அதாவது வரக்கூடியவங்க நேரில் பார்த்து ரசிச்சிருவாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. ஆனால் வெளி மாநிலங்களில் வெளி நாடுகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக லைவ் கட்டாயம் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நந்தினி வைப்ஸ் யூடியூப் சேனலில் தான் லைவ் வரும். இன்ஸ்டாகிராம் லைவ் கிடையாது. ஒரே ஒரு லைவை ஹேண்டில் பண்ணுறதே நமக்கு அன்றைக்கி பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் 3.5 hours லைவ் வரும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். நந்தினி வைப்ஸை நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது. பட் லைவுக்காக நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்றதையும் சொல்லிடுறேன். சேயோன் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ்லேருந்து இந்த வெட்டிவேர் கிளி செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பேர்ல்ஸ் எல்லாம் வச்சு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே நான் ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ஜுவல்ஸ் பாருங்கள். இதெல்லாம் என்னோடய டாட்டர் அஷ்ரிதா, அவள் பேர். அவளுக்காக இந்த புடவைக்கு மேட்சிங்காக இந்த செட்டு வாங்கியிருக்கேன். இந்த செட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாசினி தான் போட்டாகணும். ஏன்னா இதெல்லாம் வெள்ளியில் செஞ்ச செட்டு, கோல்டு பிளேட்டிங் பண்ணது. ஸோ பேங்கிள் இந்த செட்டு வருது. அடுத்தது இந்த காதுக்கு இயர் கஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது எனக்கு வாங்கிட்டுருக்கேன் இந்த ரெண்டும். ஸோ இதையும் நம்ம வாசினி காலடியில் வச்சுட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த 2 பேங்கிள் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த அதாவது பானுமதி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பானுமதி அம்மா, அந்த காலத்து ஆக்ட்ரஸ் அவங்க போட்டிருந்த செயின், அதுக்குரிய இயர் பீஸும் நம்மளுக்கு இப்படி வருது. அதை தவிர இன்னொரு செட்டு வாங்கியிருக்கேன். எல்லாமே வாசினி முதல்ல போட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வீட்டில் போட்டுக்க முடியும். இது நான் சொக்கநாதருக்கு போட்டு விட்டுறலாம், ஏன்னா அவருக்கு நகையே இல்லாமல் இருக்குது. அதனால் நந்தி இருக்குது பாருங்கள் 2 பக்கமும். அதனால் ஒரு கோரல், இதுவும் வெள்ளியில் குயின்ஸ் எம்போரியமில் வாங்கினது தான். அப்புறம் காதுக்கு கிளித்தோடு வரும், ரெட்டை கிளி, அதில் ஒரு கோரல் வர்ற மாதிரி வரும். இது சொக்கநாதருக்கு இந்த செயினை அணிவிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். இது எல்லாமே தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் யூஸ் பண்ணணும், நானும் என் பொண்ணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.